இந்த சுக்கிரனுக்கு உண்டான நீங்கள் போடக்கூடிய பிளான், அது லவ்வாக இருக்கலாம், இல்ல ரொமான்ஸாக இருக்கலாம், மீட்டிங்காக இருக்கலாம், டேட்டிங்காக இருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தலைகீழாக போய் நம்ம பார்ட்னர்கிட்ட, அதாவது லவ் பார்ட்னர்கிட்ட ஒரு ஏமாற்றத்தை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். கிளம்பும் போது வண்டி பஞ்சர் ஆகும். பிறகு சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது, ஹஸ்தத்தில் பயணிக்கும் பொழுது, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் யாராவது உங்களை ப்ரொபோஸ் பண்ணுவார்கள். திருமணமாகாத நபர்களுக்கும் பொருந்தும், திருமணமான நபர்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஒரு குருவிடமோ, ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டிடமோ, இல்ல ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனிடமோ கேட்கும் பொழுது பிளானிங்ல உள்ள மைனஸ் என்ன என்பதை கரெக்டாக ரெட்டிங்கில் மார்க் பண்ணி கொடுத்து விடுவார்கள். அதனை எல்லாம் நாம் இக்னோர் செய்து விட்டு பிறகு இந்த சுக்கிரன் சுபபலம் பெறும் பொழுது நீங்கள் அதனை எக்ஸிக்யூட் பண்ணினால் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் என்பதை நீங்கள் பெற முடியும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக்கிரன் என்ற கிரகம் நீசமடைய போகிறது. இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பொதுவாக காதல், காமம், புனிதமான தாம்பத்தியம், திருமணம், திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்வை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். மேலும் ஆடம்பரம், கலை, வசதி, ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பான விஷயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கூடியது, இளமை மாறாத தோற்றம், ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆடம்பரம், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, அதாவது வாழ்வியலை முழுவதுமாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அது ஒரு திடீர் பணக்கார யோகமாக இருக்கலாம், நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, மேக்கப் செய்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் நீசமடையும் பொழுது இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நீச சுக்கிரனை சாட்டர்ன், அதாவது வக்ர சனி உக்கிரமாக பார்க்கிறார். அப்போ இந்த சாட்டர்ன் குறிகாட்டக்கூடியது தாமதம், பொறுப்பற்ற நிலை, குதர்க்கமாக பேசுவது, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது, மன அழுத்தம், டிப்ரெஷன், உறவுகளில் சோதனை, தாமதம், டிலே, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து பிறகு அது எதிர்பாராமல் டிலே ஆகி கொண்டிருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் சாட்டர்ன் குறிகாட்டுகிறது. இதில் வக்ர சனி என்பது இப்பொழுது நாம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் எதிர்மறையாக கொடுக்கக்கூடியது. இதே சுக்கிரனை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்க்க இருக்கிறார். செவ்வாய் குறிகாட்டக்கூடியது பொதுவாக அவசரம், உணர்ச்சி வசப்படுதல், எல்லா விஷயங்களிலும் பதட்டம் அடைவது, மேலும் வாக்குவாதம், நான் என்கிற ஈகோ, சிலருக்கு ஒரு மாதிரி இதனை பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம், அவசர முடிவுகள், காதல் உறவுகளில் தீவிரம் அல்லது மோதல் ஆகியவற்றை செவ்வாய் குறிகாட்டுகிறது. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சம்பவத்தை செய்யக்கூடிய அமைப்பை செவ்வாய் குறிகாட்டுகிறார். இந்த செவ்வாய் ராகுவிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செவ்வாயை தூண்டிவிட போகிறார். எனவே இந்த நீச சுக்கிரனுக்கு சனியின் வக்ர பார்வையும் உக்ர பார்வையும் செவ்வாயின் விஷ பார்வை பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ராசிகளை தாக்குவதாகவும் சில ராசிகளை அங்கங்கே மேலோட்டமாக தூக்குவதுமாக இருக்கிறது. ஒரு ஹனி கோட்டிங் இல்லாமல் 12 ராசிக்கும் இந்த தாக்கம் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். இங்கு உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனே 12ஆம் வீட்டுல போய் நீசமாவதனால் இந்த சுக்கிரனுக்கு உண்டான நீங்கள் போடக்கூடிய பிளான், அது லவ்வாக இருக்கலாம், இல்ல ரொமான்ஸாக இருக்கலாம், மீட்டிங்காக இருக்கலாம், டேட்டிங்காக இருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தலைகீழாக போய் நம்ம பார்ட்னர்கிட்ட, அதாவது லவ் பார்ட்னர்கிட்ட ஒரு ஏமாற்றத்தை நாம்
சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். கிளம்பும் போது வண்டி பஞ்சர் ஆகும், இல்ல அப்பதான் இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு வாங்கன்னு ஆபீஸ்ல உங்களை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நாம் வேறு இடத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். சீக்ரெட் பிளான் சொதப்பும். அதனால் லவ் பார்ட்னர் எரிச்சல் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இதையும் தவிர நாம் அதற்காக கிளம்பி போகும் பொழுது மூட் ஸ்விங்ஸ் அதிகம் ஏற்படும். இல்லைன்னா ஏதாவது செலவு கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யாராவது உங்களுடைய லவ் பார்ட்னரை நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா அவர்கள் தூக்கம் வருகிறது என்று சொல்லும் போது உங்களுக்கு அது துக்கம் வருகிறது என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும். இதனால் நாம் செலவு பண்றதே தண்டம். ரொமான்டிக் டேட்டிங் செலவு பண்ற காசுக்கு எந்த விதமான ஒரு புண்ணியமும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதனுடைய முடிவு அமைதியா வீட்டுல பத்திரமா நம்ம போய் உட்கார்ந்துக்கிட்டா நமக்கு ஏமாற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்பு லவ் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த உணர்வுகள் எல்லாம் ஏற்படும். திருமணமான நபர்களாக இருந்தால் ராசியாதிபதி சுக்கிரனே 12ஆம் வீட்டுல போய் விரயத்துல போய் அப்படிங்கிறது இதற்கு பேரே விரயம் செலவுன்னு தான் பேரு. சோ இது எந்த இடத்துல எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தந்த விஷயத்துல நாம் அதனை சரி பண்ணி கொள்ளலாம். முதல்ல சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க பண்ண வேண்டிய செலவு அது உண்மையிலேயே போய் சேருதா? சார் இது அரசாங்க ஃபீஸுக்கு வாங்குறோம் சொல்லி உங்களிடம் வாங்கக்கூடிய நபர்கள் அதனை அங்க போய் சேர்க்க மாட்டார்கள். கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோ இல்ல ஒரு ரெசிப்டோ உங்களுக்கு கிடைக்காது. 11ஆம் இடம் குறி காட்டக்கூடியது இளைய களத்திரம். அப்போ செகண்ட் ஒய்ஃபுக்காக செகண்ட் ஹஸ்பண்டுக்காக பிளான் பண்ணி அதற்காக செலவு செய்யக்கூடிய நபர்கள், திருமணத்துக்கு பிறகு லிவிங் டுகெதர் அப்படின்னு செலவு செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் கையும் களவுமாக பிடிபடுவார்கள். ஏன்னா இந்த இடத்துல உங்க லைஃப் பார்ட்னர் செவ்வாயே விஷப்பார்வையாக சுக்கிரனை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் உங்களுடைய அம்மாவும் உங்களுடைய குழந்தைகளும் வக்ரத்தில் உக்ரமாக சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். காரகத்துவத்தை எடுத்து பார்த்தோம்னா சாட்டர்ன் இங்க அம்மாவையும் குழந்தைகளையும் குறிகாட்டுகிறது. பிறகு சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது, ஹஸ்தத்தில் பயணிக்கும் பொழுது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் யாராவது உங்களை ப்ரொபோஸ் பண்ணுவார்கள். திருமணமாகாத நபர்களுக்கும் பொருந்தும், திருமணமான நபர்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். தேவையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய ஆபீஸையோ ஒர்க்கையோ இல்ல பிசினஸையோ விரிவாக்கம் செய்ய போகிறேன் என்று நீங்கள் செய்யக்கூடிய செலவு, புத்திசாலித்தனம் என்று நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய செலவு கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா விரயம்னா அது ஒரு செலவில் போய் முடிந்துவிடும். இதனையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதையும் தவிர இதையாவது நம்ம ஏதோ ஒண்ணு ஜீர்ணிச்சுக்கலாம். புதுசா ஒரு வில்லன் எங்க இருந்து கிளம்பி வருவாரு அப்படின்னா, பாஸ் நீங்க ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுங்க பாஸ், இதை வச்சு உங்களுக்கு எந்த லோன் எந்த கடன் சாங்ஷன் ஆகலையோ அதனை நான் ஓகே பண்ணி விடுறேன் பாஸ் அப்படின்னு ஒரு நபர் வருவார். ஏன் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் சித்திரையில் பயணிக்கும் பொழுது செவ்வாய் என்பது இங்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது. வராத கடன் வரும், தீராத நோய் தீரும், தீராத வம்பு வழக்கு தீரும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். டேய் ஏற்கனவே நான் இங்க நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு நீங்கள் நினைத்து கொள்ளும் பொழுது இதற்கு தீர்வு தருகிறேன் என்று சொல்லி இந்த பிரச்சனையை அதிகரிப்பதற்கு ஒரு நபர் வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய செலவுக்குண்டான அந்த பணத்தை உருவி கொண்டு போய்விடுவார். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏற்படும். இல்லைன்னா உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஏற்பட்டதா தான் கணக்கு. ஏன்னா இறுதியில் அந்த செலவையும் நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல என்னன்னா புத்திசாலித்தனம் பார்த்தோம்னா இங்க சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக வருவதனால், அவர் 11ஆம் வீட்டில் இருப்பதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக சில இடங்களில் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ராசியாதிபதி புதன் கேந்திர கோணங்களில் வரும் பொழுது அது நீசபங்க ராஜயோகமாக வரும். மேலும்
அது ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படிங்கிற அமைப்பில் ஏற்படும். ஸோ பிளானிங்கை மட்டும் நம்ம இந்த மாதம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போவது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. அந்த குரு உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ இல்ல நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மென்டாரையோ குரு குறிகாட்டுகிறது. அப்போ நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் ப்ராஃபிட் என்று ஆக்கப்பூர்வமாக என்ன பிளான் பண்றீங்களோ அதுக்குண்டான ஒரு ப்ராஜெக்ட் லோனா இருக்கலாம், இல்ல அதுக்குண்டான ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸாக இருக்கலாம். ஒரு குருவிடமோ ஒரு பைனான்சியல் எக்ஸ்பர்ட்டிடமோ இல்ல ஒரு பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இடமோ கேட்கும் பொழுது பிளானிங்ல உள்ள மைனஸ் என்ன என்பதை கரெக்டாக ரெட்டிங்கில் மார்க் பண்ணி கொடுத்து விடுவார்கள். அதனை எல்லாம் நாம் இக்னோர் செய்து விட்டு பிறகு இந்த சுக்கிரன் சுபபலம் பெறும் பொழுது நீங்கள் அதனை எக்ஸிக்யூட் பண்ணினால் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் என்பதை நீங்கள் பெற முடியும் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஏதோ கரண்ட் போனது போல், பல்பு ஃபியூஸ் போனது போல், ஒரு பலூன்ல காத்து போனது போல் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த நீச சுக்கிரனை பற்றி நாம் பேசும் பொழுது அதற்குண்டான பலன்கள் இதுதான். சார், இப்பதான் நாங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் கன்னிராசி மண்டலத்தை கடக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரும் பொழுது இதே சுக்கிரன் என்பவர் துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அவையெல்லாம் ஒன்றுக்கு இரண்டாக வரும். என துளாராசி மண்டலத்தில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணமாகவும் சுக்கிரன் என்பவர் ராகுவிற்கு திரிகோணமாகவும் வருகிறார். அப்போ இந்த காதல், காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10ஆக வரும். இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் 12 ராசிக்கு 12 வீடியோக்களாக பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.